சூழ்நிலை கசருடைய இது எப்படி நடந்துருக்குது? கசர் தொழுகையினுடைய தூரம் வரும்போது வெளியில போனோம், 12 கிலோமீட்டர் இருக்கும், 10 கிலோமீட்டர் இருக்கும், 20 கிலோமீட்டர் இருக்கும். சில இப்போ இங்கே வந்து பள்ளியாசல் இருக்கு. இப்போ ஊர்ல எல்லாம் வந்து பள்ளியாசல் வந்து பெண்களுக்கும் ஆண்களுக்கும் அவ்வளவு வசதி இல்லை. அதாவது எவ்வளவு தூரம் பயணம் செய்தால் நாங்கள் தொழுகையை கசரு செய்யலாம் என்கிற அடிப்படையில் கேள்வி கேட்குறாங்க. இது சம்பந்தமாக ஆரம்ப காலம் தொட்டே அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்குது. பல்வேறுபட்ட அபிப்பிராயங்கள் இருக்குது. சஹாபாக்களிலே இப்னு அப்பாஸ், இப்னு உமர் போன்ற பெரும் சஹாபாக்கள் 48 மைல் இருக்கணும் என்கிற கருத்தை சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பயணத்தில் கஸ்ரு செஞ்சாங்க, சுருக்கி தொழுதாங்க. 4 ரக்காயத்தை 2 ரக்காயத்தை தொழுதாங்க. அதனுடைய தூரம் 48 மைலாக இருந்துச்சு. அப்போ நாங்களும் அதே வச்சுக்கொண்டா நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்கிற அர்த்தத்தில் அப்படி சொல்றாங்க. சில அறிஞர்களை பொறுத்தளவு நம்ம பயணம்னு எதையெல்லாம் சொல்றோமோ அதுக்கெல்லாம் நம்ம இதை செஞ்சிடலாம். உதாரணமாக இன்னைக்கு ஒரு பயணம் நம்ம போகிறோம், யாரும் எங்கே போறீங்களோ அது இங்கே போய்த்து வாருன்னு சொல்கிறோம். இது நம்ம ஒரு பயணமாகவே கருதுறது இல்லை. அப்போ நம்ம கசரு செய்ய வேண்டியதில்லை. ரசூல் உஹதுக்கு போயிருக்கிறாங்க, கசரு செய்யலை. ஆனால் நம்ம எதோ தூரத்தை பயணம்னு கருதுறோமோ அதுக்கு கசரு செய்யலாம் என்கிற கருத்தை சில அறிஞர்கள் சொல்கிறாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல ஒரு அறிவிப்பு வருது. அபூதல் கிபாரின்னு நினைக்கிறேன், அவங்க அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 மைல் பயணம் செய்தால் அல்லது 3 பர்சக் பயணம் செய்தால் கஸ்ரு செய்வாங்க சொல்றாங்க. இந்த அல்லதுன்னு போட்டது அந்த சஹாபியா அல்லது அந்த சஹாபியத்திலிருந்து எடுத்த செய்தியை அறிவிக்கக்கூடிய பின்னால வந்து அறிவிப்பாளரா என்கிறது கொஞ்சம் சந்தேகமா இருக்குது. ஆனா அந்த வாசகத்துல அவங்களுக்கு சந்தேகத்துல சொல்றாங்க. 3 மைல்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு தெரியுது, பர்சன்னு சொல்லி சொன்னா 3 மைலே ஒரு பர்சன்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம பாஷையில சொல்றதா இருந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 மைல் பயணம் செய்தால் அல்லது 9 மைல் பயணம் செய்தால் கஸ்ரு செய்வாங்கன்னு சொல்லுது. இப்ப நாங்க இது 3 மைலா 9 மைலாங்கிறது அறிவிப்பாளருடைய சந்தேகம். இப்ப நம்ம 3 எடுத்து சில நேரம் 9 இருந்துச்சுன்னா அது நஷ்டமாயிரும். இப்ப நம்ம 9 எடுத்து 3 இருந்துச்சுன்னா நமக்கு பிரச்சனை இல்லை. எனவே ஆக கூடது 9 மைல் தாண்டக்கூடிய பயணமாக இருந்தால் கஸ்ரு செய்வதற்கான அனுமதி இருக்குது என்றுதான் நாங்கள் இந்த ஹதீஸை வச்சு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது. இது சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய ஒரு அறிவிப்பு.